அனைவருக்கும் வணக்கம். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? என்னன்னா சிவில் இன்ஜினியரிங், அதாவது சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு ஒரு 210 வேக்கன்சி வந்து போட்டிருக்காங்க. எதில் அப்படின்னா டிஎன்பிசியிலேருந்து. சரிங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இப்போ சில பேருக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ண முடிவு பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது, இந்த கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் வந்து 26/10 நடக்கும் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஜிஎஸ்க்கு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட்டுக்கு வந்து இன்னும் டேட் வந்து சொல்லலை. சரிங்களா? அது சம்திங் ஒரு 14லேருந்து 25க்குள்ள நடக்கும்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, இப்போ வந்து 10 சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து படிக்கணும். சரி, 10 சப்ஜெக்ட்டு எப்படி எப்படி படிக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் கேட்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும், நாங்கள் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து எழுத ட்ரை பண்ணணும், நாங்கள் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு டீட்டெயில்டாக பார்ப்போம். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் மொத்தமே வந்து 20 மார்க்கு டோட்டல். வந்து எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னா 20 மார்க்கில் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடியது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் தான். அதில் நீங்கள் 16 மார்க் எடுக்க ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் 16 மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். வாட்டர் சப்ளைலேருந்து 9 மார்க் கேட்பாங்க, சானிட்லேருந்து 8 மார்க் கேட்பாங்க, ஏர் பொல்யூஷன்லேருந்து 2 மார்க்கு, நாய்ஸ் பொல்யூஷன்லேருந்து 1 மார்க், ஆக மொத்தம் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 20 மார்க் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் வாட்டர் சப்ளை, சானிட்ரி மட்டும் படிச்சிங்க அப்படின்னா சரி, ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் வந்து டாபிக் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் கொஷின் கம்மியாக இருக்குன்னு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 14 மார்க் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ நீங்கள் எல்லா 4 டாப்பிக்குமே தரவாக படித்தா மட்டும்தான் இந்த 14 மார்க் எடுக்க முடியும். இந்த கொஷின் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் வந்து கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் 20 மார்க் இருக்குது பார்த்தீங்களா? ஹைவேஸு, ரயில்வேஸு, ஏர்போர்ட்டு, ஹார்பரு. ஸோ இதில் வந்து ஹைவேஸ்லேருந்து 10 மார்க் வரும், ரயில்வேஸ்லேருந்து 7 மார்க் வரும், ஏர்போர்ட்லேருந்து 2 மார்க் வரும், ஹார்பர்லேருந்து 1 மார்க் வரும். ஸோ கண்டிப்பாக 16 மார்க் எடுக்கலாம். ப்ராப்ளம்ஸ் வந்து இதுலேருந்து அது கொஞ்சம் கேட்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக இருக்கும். ரயில்வே, ஹார்பர், பேவ்மெண்ட் கொஞ்சம் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுலேயே எல்லா டாப்பிக்குமே படிக்கணும். ஏர்போர்ட், ஹார்பர்னு பார்க்காம எல்லா டாப்பிக்கும் படித்தா தான் உங்களால் ஓரளவுக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சாயில் மெக்கானிக்ஸ் 20 மார்க்கு, அது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா 15லேருந்து 16 மார்க் வரைக்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்கணும்னு நினச்சாலும் சாயில் மெக்கானிக்ஸ் கேட்க முடியும், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சா சாயில் மெக்கானிக்ஸ் கேட்க முடியும். ஈஸியாக கேட்டாங்கன்னா நீங்கள் 15 to 16 மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும். கஷ்டமாக கேட்டாலும் நீங்கள் 12 குறையாமல் பார்த்துக்க முயற்சி பண்ணணும். சரிங்களா? சர்வேயிங் 20 மார்க் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் 16+ போட வேண்டிய எல்லா டாப்பிக்குமே ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இதனால் இது 16 ஈஸியாக வந்து போட முடியும் உங்களால். எஸ்ஓஎம்ல 20க்கு 16, பட் ஆனால் அது போடணும் அப்படின்னா நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இருந்தால் 16 கொஷின் கண்டிப்பாக போடலாம். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் வந்து 20 மார்க்குக்கு அது மாடரேட் தான். சரிங்களா? ரொம்ப ஈஸியாலாம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. 14 கொஷின் நீங்கள் ட்ரை பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம். இதுக்கும் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஆர்சிசி, ஸ்டீலு, காங்கிரீட் டெக்னாலஜி 20 மார்க். இதுக்கு நீங்கள் கோட் புக்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 14 கொஷின் வரைக்கும் ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். சரிங்களா? ஹைட்ராலஜி, இரிகேஷன் 20 மார்க் இருக்குது. சரிங்களா? ஸோ எஃப்எம் வந்து 10 மார்க்கு, ஹைட்ராலஜி இரிகேஷன் 10 மார்க்கு. ஸோ இதில் வந்து 14 மார்க் வரைக்கும் நீங்கள் வந்து அழகாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் தான். ஆனால் என்ன எஃப்எம் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் கொஷின்ஸ் இதில் வந்து ரொம்ப கஷ்டமாக வராது, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா படிச்சிங்க அப்படின்னா அழகாக அடிக்கலாம். கஷ்டமாக வந்துச்சுன்னா தொடவே முடியாது. எஃப்எம்மில் ஈஸியாக வந்தால் 16 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் மெட்டீரியல் 20 மார்க்கு. இது வந்து ஈஸியாக வந்துச்சுன்னா 18+ அடிக்கலாம், கஷ்டமாக வந்துச்சுன்னா 14 தான் எடுக்க முடியும். ஸோ ஈஸியாக வரும் பட்சத்தில் 18+ எப்படி அடிக்கலாம் அப்படின்னா எல்லாமே வந்து டேரெக்டாக கேட்டுருவோம், டேரெக்டாக அடிச்சிடலாம். அது டேரெக்டாக கேட்கும்போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அதாவது படிக்காத டாபிக்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கு ஸ்கோர் பண்ணுவோம். அதனால் 14 கஷ்டம் இருக்கிறதே கஷ்டம். அதே இது வந்து எஸ்டிமேஷன் காஸ்டிங்கும் அப்படி தான், சிபிஎம்மும் அப்படி தான், கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் மேனேஜ்மெண்ட்டும் அதே மாதிரி தான். 20 மார்க்ஸ் கேட்பாங்க. நம்ம 18+ வந்து ட்ரை பண்ணலாம், ஆனால் 16+ எடுக்கிறதே கஷ்டம். ஸோ நம்ம இப்போ வந்து எஸ்டிமேஷன் காஸ்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் மெட்டீரியல், அதுக்கப்புறம் வந்து சர்வேயிங், இந்த 5 சப்ஜெக்ட் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னா 20, 40, 60, மொத்தம் ஒரு 60 மார்க் கிட்ட நீங்கள் வந்து அழகாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? இது போக தான் நீங்கள் மீது எல்லாமே வரும். சரிங்களா? ஓகே. இப்போது 10 × 20 எவ்வளோ? 10 × 20 200 மார்க்கு. இதில் உங்களுக்கு வந்து சரிங்க 200 கொஷின்னு. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் 1.5 போட்டிங்கன்னா 300 மார்க் வரும். 300க்கு நீங்கள் 250 அபோவ் எடுக்க வந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுக்கலாம். சரிங்களா? 200 போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட்.